வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 259வது பாடல் பார்க்க போறோம். குறிஞ்சி திணை பாடல். கொற்றம் கொற்றனார் எழுதிய பாடல். இது திணைப்புணம் காப்பதற்காக தலைவியும் தோழியும் வருகிறார்கள். அந்த திணைப்புணம் காக்க வந்த இடத்துலதான் தலைவனை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய நட்பு மலர்கிறது அங்க. தலைவியும் தலைவனும் அங்க இருக்கக்கூடிய அருவிகள்ல நீராடி மலர்களை பறித்து மாலையாக அணிந்து கொண்டு அங்க விளையாடி மகிழ்கிறார்கள். ஆனா இப்போ திணைப்புணம் என்பது நன்றாக கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராகிவிட்டது. இப்போ அறுவடை தயாரான பிறகு அறுவடை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் அதை அறுவடை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவங்க இனிமே கிளிக்கடிய வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இவ்வளவு நாளாக பழகி இந்த நட்பு இனிமேல் என்ன ஆகுமோ தெரியலையே என்று சொல்லி சென்று தேய்ந்து இற்று விடுமோ என்று சொல்லி தலைவி வருந்துகிறாள். அவள் எச்சரிக்கப்படுவாள். இனிமே திரை காக்க வர வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இனிமே வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். அப்ப இவ்வளவு நாளாக பழகிய இந்த நட்பு ஒன்றுமில்லாமல் போகுமோ என்று தலைவி வருந்துகிறாள் அப்படின்னு சொல்லி தோழி சொல்றான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, விரைவில் இந்த நட்பு அப்படியே போய்விடாமல் திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்வதை போல அது தலைமகளை செறிப்பு அறிவுரி வரைவு கடாயது, திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ வேங்கை மலர்கின்ற பருவம், திணை அறுவடையாகும் பருவம், இவையெல்லாம் விசேஷ காலங்களுக்குரிய அறிகுறிகள். அதாவது வீட்டுல திருமணம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை அங்க குன்றவர்கள் செய்வார்கள். வேங்கை மலர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அந்த வேங்கை மலர்ந்திருக்கிற காலமும் திணை அறுவடையான காலமும் ஒரே சமயத்துல வரும். அப்ப அறுவடை முடிஞ்ச பிறகு கையில 4 காசு இருந்தா அவங்க உடனே அடுத்த வேலைகளை ஆரம்பிச்சு திருமணம் போன்ற நல்ல காரியங்களை செய்து முடிப்பார்கள். அதனால திருமணமும் கூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு, சொல்ல முடியாது. இப்ப நீ விரைந்து செயல்படவில்லை என்றால் இந்த நட்பு ஒன்றுமில்லாமல் காண்பதற்கு அரியதாக போய்விடும் என்று சொல்லி தோழி சொல்கிறாள். அதான் இந்த பாடல். யாங்கு செய்வாம் கொள் தோழி, பொன்வி வேங்கை ஓங்கிய தேம்கமழ் சாரல், பெருங்கல் நாடனோடு இரும்புனத்து அல்கி, செய்வாய் பைங்கிளி ஓப்பி அவ்வாய் பெருவரை அடுக்கத்து அருவி ஆடி, சாரல் ஆரம் வண்டுபட நீவி பெரிது அமர்ந்து இயைந்த கேண்மை, சிறுநனி அரிய போல காண்பேன், விரிதிரை கடல் பெயர்ந்தனைய ஆகி புலர் பதம் கொண்டன ஏனர் குரலே. குரல்னா திணை, அந்த கதிர் திணைகள் இப்பொழுது அந்த கதிர் கொம்புகள் இப்போ அறுவடைக்கு தயாராகிவிட்டன. விரிகதிர், விரைந்த அலைகளை வீசக்கூடிய கடலை போல பறந்திருக்கக்கூடிய இந்த திணைப்புணம் இப்பொழுது அறுவடைக்கு தயாராகிவிட்டது. இந்த அறுவடை தயாராகிவிட்டதுனால இவ்வளவு நாள் கிளிக்கடிய வந்த வேலையும் இனிமேல் கிடையாது. அப்போ இந்த நட்பை நான் இனிமேல் எப்படி பாதுகாப்பேன் அப்படிங்கிறா. கேண்மை பெரிது அமர்ந்து ஏய்ந்த கேண்மை, கேண்மைனா நட்பு, கண்பு, காதல். சிறுநனி அரிய போல காண்பேன். இனிமே அந்த நட்பு என்னவாகும்? இனிமே நான் வரல அப்படின்னா எங்க நான் சந்திப்பேன் தலைவனை? இனிமே இந்த நட்பை அவன் மனசுல நினைச்சிருப்பானா? எவ்வளவு நாளைக்கு நினைச்சிட்டு இப்படியே இருப்பான்? அப்போ விரைந்து திருமணம் செய்து கொண்டால்தான் அது இந்த நட்பு நீடிக்கும். அதனால அப்ப எப்படிலாம் நம்ம இருந்தோம் அப்படிங்கிறத நினைச்சு பாக்குறா. இத்தனை நாள் அவங்க எப்படிலாம் அங்க மகிழ்ந்திருந்தாங்க அப்படிங்கறதான் முன்னாடி வரக்கூடிய வரிகள்ல வருது. பொன்வி வேங்கை ஓங்கிய தேன்கமழ் சாரல், பொன்னை போல மலர்ந்த மனம் வீசுகின்ற, தேன் நிறைந்திருப்பதனால தேனினுடைய மனமும் சேர்ந்து வீசக்கூடிய அந்த மலைப்பகுதி, மலைச்சாரல் பகுதி. பெருங்கல் நாடனோடு, அங்கு நம்மை சந்தித்த குன்ற நாடனோடு சேர்ந்து இரும்புணத்து அல்கி, அந்த கரிய காட்டு பகுதியில நாம் விளையாடி மகிழ்ந்து, செய்வாய் பைங்கிளி ஓப்பி, இடையிடையே கொஞ்சம் கொஞ்சம் வந்த வேலையை கொஞ்சம் பார்ப்போம் என்று கிளிகளையும் கடிந்து நாம் அவற்றை ஓட்டினோம். அவ்வாய் பெருவரை அடுக்கத்து அருவியாடி, கூடவே அந்த மலைச்சாரலில் விழக்கூடிய அருவிகளில் விளையாடி, சாரல் ஆரம் வண்டுபட நீவி, அந்த சாரல் ஓரமாக வளர்ந்திருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து ஆரமாக தொடுத்து வண்டுகளை எல்லாம் அதிலிருந்து ஓட்டி, இப்படி அமைந்த பெரிது எய்ந்த கேண்மை, இவ்வளவு அருமையாக அமைந்த அவனுடைய நட்பை, இந்த காதலை நான் இனி அரியதாக சிறு துணியாக அது மாறுவதை பார்ப்பேனோ என்னவோ தெரியல. இனிமேல் நாம் திணைப்புணம் முற்றி அறுவடைக்கு தயாராகிவிட்டது. இனிமேல் நாம் இங்கே வருவது. அதனால வீட்டில் காவலுக்கு உட்பட்டால் நீ வர இயலாது, விரைந்து திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்றான். அவ்வளவுதான் இந்த பாடல். பாட்டை ஒரு தூரம் பார்த்துருவோம். யாங்கு செய்வாம் கொள் தோழி, பொன்வி வேங்கை ஓங்கிய தேம்கமழ் சாரல், பெருங்கல் நாடனோடு இரும்புணத்து அல்கி, செவ்வாய் பைங்கிளி ஓப்பி அவ்வாய் பெருவரை அடுக்கத்து அருவியாடி, சாரல் ஆரம் வண்டுபட நீவி பெரிது அமர்ந்து ஏய்ந்த கேண்மை, சிறுநனி அரிய போல காண்பேன், விரிதிரை கடல் பெயர்ந்தனை ஆகி புலர்பதம் கொண்டன ஏனர் குரலே.
அப்படின்னு சொல்லி சொல்றார் கொற்றனாருடைய பாடல் குறிஞ்சி திணை. சரி, அடுத்த பாடல் 260. இது வந்து ஒரு ஊழல் சார்ந்த பாடல். மருதம்னாலே ஊழலும் ஊழல் நிமித்தமும் நமக்கு தெரியும். இங்க தலைவன் வந்து பரத்தை காரணமாக பிரிந்து போயிருக்கிறான். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துடுறான். வந்து அவளை வந்து தலைவியை தழுவி அவளை வந்து ஊழலை தணிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்கிறான். திரும்ப திரும்ப வந்து தழுவிக்கிறான். இவளுக்கு அந்த தழுவல்ல பெரிய ஆர்வம் எல்லாம் இல்லை. அவளுக்கு கோபம் அவன் மேல. அதனால அவ சொல்றா, நீ என்னதான் வந்து தழுவிக்கிட்டாலும் என்னுடைய கூந்தலில் வைத்த மலர்கள் எல்லாம் வாடி அழிவதற்கு காரணமானவன் நீதான் அப்படிங்கிற அந்த நான் மறக்க மாட்டேன். அதை வாடச் செய்த பகைவன் நீதான் அப்படிங்கிறத நானு மறக்க மாட்டேன். அதாவது கூந்தலில் பூக்கள் வைத்தால் அது கூந்தலே வாடக்கூடாது. அது தலைவன் கூட இருந்தான்னா முயங்கி அவர்கள் விளையாடக்கூடிய விளையாடுகள்ல அந்த பூக்கள் சிதைவுறுமே தவிர அது வாடி போகாது. ஆனால் இங்க இவன் இல்ல, அவன் பரத்தியோட போயிட்டான் அப்படிங்கறதுனால இவன் தலையில வச்ச பூவெல்லாம் ஒன்னும் ஆடவே இது அப்படியே வாடி போச்ச ஒழிய அது ஒன்னும் சிதைவுறவே இல்லை. அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஊழல் தான். ஆனாலும் அவன் கேட்கிறானே என்று அவளை தழுவி கொள்கிறாள். ஆனாலும் தன்னுடைய கோபத்தாவ வெளிப்படுத்தாம இல்லை. அதுதான் இந்த பாடல். கழுநீர் மேய்ந்த கருந்தாள் எருமை பழனத்தாமரை பனிமலர் முனையை தண்டு சேர் மல்லரின் இயலி அயலது குன்று சேர் வெண்மணல் துஞ்சும் ஊற வெய்யை போல முயங்குதி முனையழ தெவ்வர் தேய்த்த செவ்வேல் வயவன் மலிப்புணல் வாயில் இருப்பை அன்ன என் ஒளி பல் கூந்தல் நலம் பெற புனைந்த முகை அவள் கோதை வாட்டிய பகைவன் மண் யான் மறந்து அமைகலனே. நீ எனக்கு பகைவன் தான், நான் அதை மறக்க மாட்டேன். ஆனாலும் நீ தழுவிக்கிற, நானும் உன்னை தழுவிக்கிறேன், அவ்வளவுதான். முதல்ல வரக்கூடிய 4 வரி அந்த தலைவனுடைய ஊரினுடைய வர்ணனையை தலைவனுக்குரிய குணமாகவே ஏற்றி சொல்வது. கழுநீர் மேய்ந்த கருந்தாள் எருமை. கழுநீர் மலர்களை எல்லாம் நன்றாக உண்டு கொழுத்த அந்த எருமையானது பழனத்தாமரை பனிமலர் முனை, பனிமலர் குளிர்ச்சியான வயல்வெளிகளில் நிறைந்திருக்கக்கூடிய பழனம் வயல்வெளிகளில் மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலர்களை உண்ணாமல் முனை அவற்றையெல்லாம் சீண்டாமல். இங்க கழுநீர் வந்து பரத்தைக்கு ஓமை, நன்றாக குளிர்ந்த தாமரை மலர் தலைவிக்கு ஓமை. இந்த எருமையானது என்ன செய்கிறது? கழுநீர் மலர்களை போய் சாப்பிடுகிறது. வயல்கள்ல வளர்ந்திருக்கக்கூடிய குளிர்ச்சியான தாமரை மலர்களை அது கண்டுக்கவே இல்லை. சாப்பிட்டுட்டு இப்படி கழுநீர் மலர்களை எல்லாம் நன்றாக மாந்தி விட்டு தண்டு சேர் மல்லரின் இயலி, தண்டுகளை ஊன்றி கோள்களை ஊன்றி நடக்கக்கூடிய மல்லர்கள், நன்றாக புஜம் பெருத்த அந்த மலர்கள் எப்படி நல்லா சாப்பிட்டு எப்படி நடப்பாங்களோ அது போல இயலி அயலது குன்று சேர் வெண்மணல் துஞ்சும் ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய குன்றை போல செழித்திருக்கக்கூடிய வெண்மணலுடைய குன்றத்துல போய் படுத்து நல்லா தூங்குது. அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்த தலைவனே, உங்க ஊர் எருமை எப்படி செய்தோ அதே போல தலைவனே நீயும் இதே போலத்தான் செய்கிறாய். அது எப்படி கழுநீர் மலர்களை உண்டு விட்டு தாமரையை புறக்கணிக்கிறதோ அதே போல நீ தாமரை போன்ற என்னை புறக்கணித்து பரத்தையரிடம் நாடி சென்று நன்றாக அங்கே உண்டு உறங்கி விட்டு இப்போ வந்திருக்கிறாய். வெய்யை போல முயங்குதி, வெய்யை போல ரொம்ப அதிகமான ஈடுபாடை உள்ளன்பு கொண்டு, உள்ள அன்பு இல்ல, ஆனால் வெளியில காட்டிக்கணுங்கிறதுக்காக நீ வேக வேகமாக என்னை முயங்குகிறாய், என்னை அணைத்துக் கொள்கிறாய். முனையழ, அது எப்படி இருக்கு அப்படின்னா, முனையழ தெவ்வர் தேய்த்த செவ்வேல் வயவன் மலிப்புணல் வாயில் இருப்பை அன்ன. இருப்பை அப்படிங்கிறது ஒரு ஊருடைய பெயர். அந்த இருப்பை என்கிற ஊர், அந்த ஊரை போன்ற அழகுடையவளாக நான் இருந்தேன். மலிப்புணல் வாயில் இருப்பை அன்ன என் ஒளி பல் கூந்தல் நலம் பெற புனைந்த முகையவள் கோதை வாட்டிய பகைவன். எப்படி இந்த செவ்வேல் வயவன் ஆகிய, வயவன் அப்படின்னா விரான் அப்படின்னு ஒரு மன்னன்னு கொடுக்குறாங்க, ஒரு குறுநில மன்னன். அவன் வந்து முனையழ தெவ்வர் தேய்த்த, பகைவர்களை வென்ற, பகைவர்களை பகைப்புலத்தில் வென்ற விரான் என்கிற அந்த மன்னவனுடைய போர்க்களம் எப்படி இருந்ததோ அதே போல இருப்பை என்ற ஊரினுடைய அழகை பொத்தவளாக நான் என்னுடைய அழகான கூந்தலில் பல மலர்களை சூடியிருந்தேன். அந்த மலர்களை எல்லாம் வாடும்படியாக விட்ட பகைவன் நீதானே. அந்த ஊரை எப்படி அந்த விரான்கிற மன்னன் அழிச்சானோ அதே போல என் தலையில இருந்த பூவெல்லாம் வாடி வதங்கி விழும்படியாக நீதானே என்னை சிதைத்தவன். அதனால நீ எனக்கு பகைவன் தான், நான் அதை மறக்க மாட்டேன். யாம் மறைந்து அமைகலனே, நான் அதை மறந்துட்டேன்னு நினைக்காத. நீ அணைச்சுக்கிற, அதனால நானும் ஒண்ணு அணைச்சுக்கிறேன், பரவாயில்ல. ஆனால் நான் அதை மறக்க மாட்டேன். என்னுடைய மனசுக்குள்ள அந்த கோபம், நீ எனக்கு பகைவன் தான் அப்படிங்கிற கோபம் எனக்கு என் மனதில் இப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா வா, அவ்வளவுதான். மற்றபடி நான் அந்த கோபத்தை மறந்துட்டேன் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறான்.
நல்ல பாட்டு இல்லையா? சரி. கழுநீர் மேய்ந்த கருந்தாள் எருமை பழனத்தாமரை பனிமலர் முனையி தண்டு சேர் மல்லரின் இயலி அயலது குன்று சேர் வெண்மணல் துஞ்சும் ஊர வெய்யை போல முயங்குதி முனையழ தெவ்வர் தேய்த்த செவ்வேல் வயவன் மலி புனல் வாயில் இருப்பை அன்ன என் ஒளிபல் கூந்தல் நலம் பெற புனைந்த முகை அவிழ் கோதை வாட்டிய பகைவன் மண் யான் மறந்து அமைகலனே. சரி, அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. மழை நேரம், நல்ல மழை பெய்யுது, சூரியன் மறைஞ்சு சூரியனையே மறைக்கும்படியாக மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்கிறது. அடுத்த பாட்டு 261 குறிஞ்சி திணை பாடல். அவன் வரக்கூடிய வழி என்பது இப்படி இருள் சூழ்ந்ததுனால வழி தெரியல, மழை பெய்கிறது. அப்போ அங்க யானையை கொன்ற ஒரு பெரிய மலை பாம்பு சந்தன மரத்தை சுற்றி இருக்கிறது. அந்த சந்தன மரத்தை அப்படி பாம்பு சுற்றி இருக்கிறதுனால அந்த சந்தனம் உராய்ந்து வாசனை வீசுகிறது. அந்த இரவு நேரத்திலும் பாம்பு சுற்றி இருப்பதனால அந்த இது வாசனை வீசுகிறது. அப்படிப்பட்ட அந்த இரவு நேரத்துல கொருக்கத்தி மலர்களும் மலர்ந்து மனம் வீசக்கூடிய அந்த சிறு வழியில அவன் இரவு நேரத்துல வருகிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல அருளே இல்லை அப்படின்னு சொல்றான். இது ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். தோழி குற்றாவும் எடுத்துக்கலாம். தோழி இப்படி சொல்வதற்கு மறுத்து அவன் இப்படிப்பட்ட அபாயகரமான வழியில வரான், அவனுக்கு அருள் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நம்ம மேல இருக்கிற அன்புனாலதான் அவன் வரான் அப்படின்னு சொல்லி தோழி தலைவி சொல்வதாகவும் நாம் எடுத்துக்கலாம். இப்ப தலைவியும் தோழியும் பேசுற மாதிரியே இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அருளிலர் ஆனால் வாழி தோழி, அவனுக்கு கொஞ்சம் கூட அருளே இல்லை. அவன் எந்த மாதிரியான ஒரு வழியில வரான் அப்படிங்கறத நினைக்கும் போது நமக்கு பயம் வருமா இல்லையா? ஆனால் அதை நினைக்காம அவன் கிளம்பி வரான் அந்த வழியில. அந்த வழி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வர்ணனை. மின்னு சிவு இருள் தூங்கு விசுபின், மின்னல் மின்னி மேகங்கள் முழங்குகின்றன. இருள் தூங்கு விசும்பு, இருள் நிறைந்திருக்கக்கூடிய வானம். இரவு நேரம் ஆயிடுச்சு, மழை வர பெய்யுது. அதிரும் ஏரோடு, இடி இடித்து அச்சத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறது. வெண்சுடர் கறந்த கமன் சூழ் வானம், நன்றாக கருத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற சூரியன் மறைந்து விட்ட வானம். இந்த மூணு வரியுமே சூரியன் மறைந்து இடி இடித்து மின்னல் மின்னி மழை பெய்யக்கூடிய அந்த காட்டுப்பகுதி. நெடும்பல் குன்றத்து குறும்பலமல், அந்த நெடு குன்றத்திலிருந்து சிறிய வழிகள் வழியாக அவன் தாயில் பெரும் பயில் தலையமர்த்து பெரிய, அதாவது மழை பெய்ததன் காரணமாக பெரிய மழையை பெய்து அந்த மழை அந்த வழிகள் எல்லாம் ஓடி வருகிறது. அப்படிப்பட்ட வழியில களிர்